அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 93வது அத்தியாயம் 9வது வசனம் 10வது வசனத்தை படிங்க. அதாவது என்ன சொல்கிறான் ஆண்டவன் நம்மகிட்ட என்ன பேசுகிறான் அப்படின்னா, யாராச்சும் நம்மகிட்ட வந்து தர்மம் கேட்க வந்தாங்கன்னா அவங்கள வந்து விரட்டாதீங்க. அதாவது நம்மகிட்ட பணம் இல்லை, நம்ம தர்மம் பண்ணுறதுக்கு நம்மகிட்ட பணம் இல்லாட்டாலும் அவங்கக்கிட்ட என்கிட்ட பணம் இல்லைங்க, இப்போ பணம் இருக்கும்போது நான் தர்மம் பண்ணிக்கிட்டேன், இப்போ என்கிட்ட பணம் இல்லைங்க அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட நம்மளுடைய நிலைமையை அன்பாக அவங்ககிட்ட எடுத்து சொல்லணும். அந்த நேரத்தில் அப்படி நீங்கள் செலுத்தக்கூடிய அந்த அன்பான வார்த்தை வந்து நீங்கள் தர்மம் பண்ணுறதை விட பணம் கொடுத்து தர்மம் பண்ணுறதை விட சிறந்த தர்மமாக ஆண்டவனுடைய பார்வையில் இருக்குது. அதனால் நம்ம அன்பான வார்த்தை கூட சிறந்த தர்மம் தான் அந்த நேரத்தில், நம்மகிட்ட பணம் இல்லாத நேரத்தில் அப்படின்னு ஆண்டவன் நமக்கு ஒரு நல்ல அறிவுரையை நமக்கு பணம் இல்லாத நேரத்தில் நம்ம எப்படி நடந்துக்கணுங்கிறத பற்றி ஆண்டவன் சொல்கிறான். அதனால் அன்பான வார்த்தை வந்து நம்ம இந்த பணமாக தர்மம் பண்ணுறதை விட சிறந்த தர்மமாக அந்த அன்பான வார்த்தை வந்து இருக்குது. அதனால் எப்போதும் அன்பான வார்த்தையை பயன்படுத்துங்க எல்லாத்துட்டையும். அது சிறந்த தர்மமாக இருக்குது. நம்ம மனசும் அமைதியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், பாதுகாப்பாக இருக்கும் நம்ம அன்பான வார்த்தையை பயன்படுத்தும் போது. என்னுடைய அதுமாரி அனாதைகளை வந்து அனாதைகள்கிட்டையும் நீங்கள் வந்து அன்பாக நடந்துக்கோங்க அப்படின்னு ஆண்டவன் சொல்கிறான். என்னுடைய சவுண்டை கம்மி பண்ணிவிட்டு முதல்ல இருந்து இந்த 9, 10 படித்து இந்த ஆதாரத்தை படித்து வாழ்க்கையில் கடைப்பிடிங்க. அல்லாஹ்வுக்காக.